இந்த சுக்கிர பயிற்சியில் கும்பராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேம். ஏன்னா கும்பராசிலாம் வந்து எப்பயுமே கஷ்டப்பட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கும்பராசி இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். கும்பராசி வந்து அவங்க கஷ்டப்பட மாட்டாங்கல்ல, அவங்கள யார் கூட வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அப்ப அப்ப நம்ம பக்கத்துல கும்பராசி உள்ளவங்க இருக்கணும். ஆமா, இப்ப பொண்ணெல்லாம் பாக்குறாங்க செய்யறாங்கன்னா பசுமையா இருக்கும். சனி இருக்குது உண்மையான ஒரு அன்பா 5 இருப்பாங்க. ஆமா சின்ன வயசுல இருந்து பசுமை மாறாத காதல். சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் லவ்ல மறந்துடும் இல்லையா. ஆமா. நிறைய கஷ்டங்கள். இன்னும் சகோதரிகளை கேட்டீங்கன்னா, ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு சிலர் வெளியில வேலைக்கு போவாங்க. சகோதரர்களை விட சகோதரிகள் தான் ரொம்ப கஷ்டம். என்ன பண்ண சொல்றீங்க? நிறைய வந்து உறவுகள் பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ, நிறைய ஹெல்த் இஷ்யூ எங்க வந்துடும்? எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா எங்களோட ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இந்தளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்தளவுக்கு பிரபலமானது காரணமே நீங்கள் தான். அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் உங்களுக்காக எடுத்து ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கோம். அதாவது சுக்கிர பயிற்சி அப்படின்னா எனக்கும் தெரியாது. சுக்கிர பயிற்சினா அது எப்போ வருது, அதனால் எவ்வளோ விளைவுகள், எவ்வளோ கிஃப்டெல்லாம் நமக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதித்யா அப்படிங்கிறதே வந்து சூரியன். அவங்களே பார்க்குறதுக்கு ஒரு சூரியன் முகத்தில் அவ்வளோ அழகாக பிரகாசமாக உட்காந்துட்ருக்காங்க. நிறைய விஷயம் அவங்கக்கிட்டேருந்து பாசிட்டிவாக நிறைய விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சி அது எப்போ வருது, அதனால நமக்குலாம் எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்க போகுது, எப்போ வருது, என்னென்ன நடக்க போகுது எல்லாத்தையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களே சந்திக்கலாமா? வாங்க அவங்கள மீட் பண்ணுவோம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களே அப்படின் போது அந்த பேர் சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சொர்ணலக்ஷ்மி அப்படின்னாலே வந்து சொர்ணம், பணம். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அப்படின்னா நீங்கள் அவ்வளோ அழகாக ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, பிரகாசமாக அம்சமாக உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்கம்மா, சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வருது, அதனால எவ்வளோ விளைவுகள்லாம் நமக்கு நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது? அதாவதுமா, நம்ம 9 கிரகங்கள் இருக்கு. டெய்லியும் ஒரு மனுஷன் வந்து பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கணும்னா என்ன வேணும்? சுக்கிரன் இருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு சில்லறை பணம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம், கொடுக்கிறவரு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மாத கிரகங்கள். ஒரு செகண்ட்ல ஒரு நொடியில என்ன வேணாலுமே நம்மளுக்கு நடந்துடலாம். நம்ம வந்து எல்லாரையுமே கணிச்சோம்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு நாள் ஆகிடும் நம்மளுக்கு வந்து பலன்கள் சொல்றதுக்கு. இந்த சுக்கிரன் என்பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இயங்கும் சக்தி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சுக்கிராச்சாரியக்கு தான் வந்து இறந்தவங்களே மீட்டக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப வந்து நம்ம கேட்போம், என்னடா காசு பணம் துட்டு மணி மணி மணி, இதான் வந்து வாழ்க்கையே. அப்ப இந்த மாதம் எனக்கு ஒரு வரவு இருக்குமா, இல்ல சுக்கிரனாலே வந்து காலச்சக்கரத்தின் 2-7 எனக்கு யாரால ஒரு ஆதாயம் கிடைக்குமா, லாபம் இருக்கா, ஏதாவது ஒரு கிஃப்ட் வருமா, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு தேவை வச்சிருக்கேன், மொய் பணம் வருமா. இப்ப எல்லாம் என்ன பண்றோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடறோம், அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு மொய்யே வந்து வட்டி இல்லாத கடன் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு வரவு இதெல்லாம் இருக்குதான்றத வந்து இந்த பதிவுல வந்து பார்த்துடலாம். இதுக்கு சாதகம் சுக்கிரன் பணம் மட்டும்தான் கொடுப்பாரான, அவரால் வந்து மாரகத்துக்கும் அதிபதி அவர் தான். இந்த 2ஆம் இடம் என்றது மீட்ரு, நம்மளுக்கு பணத்தையும் சொல்லும், நம்மளுக்கு எதிர்பாராத ஒரு கர்ம செயல் நடக்கிறதையும் சொல்லும். இந்த 12 ராசிக்கு எப்படி வந்து இந்த சுக்கிரனுடைய நகர்வால், அதுவும் அவர் வந்து தேவகுருவோட இணைகிறார். அப்ப இந்த குரு சுக்கிரன் இணைவு 12 ராசிக்கும் வந்து என்ன மாதிரி ஒரு சாதகம் பாதகம் தரப்போகிறது என்பதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு தெளிவா ஒரு பட்டுன்னு ஒரு 4 விஷயங்களை வந்து அழகா பார்த்துடலாம். இந்த சுக்கிர பயிற்சியில் கும்பராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேம். ஏன்னா கும்பராசிலாம் வந்து எப்பயுமே கஷ்டப்பட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கும்பராசி இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். கும்பராசி வந்து அவங்க கஷ்டப்பட மாட்டாங்கல்ல, அவங்கள யார் கூட வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஜாக்பாட்னு சொல்லலாம். ஒரு சில காலச்சக்கரத்தின் 11. அப்ப பக்கத்துல கும்பராசி உள்ளவங்க இருக்கணும். ஆமா, இப்ப பொண்ணெல்லாம் பாக்குறாங்க செய்யறாங்கன்னா
கும்பராசி பொண்ணா தாராளமா கட்டிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அவங்களுக்காக வந்து டவுன் டு எர்த்தா வந்து மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆமா உங்களுக்காக நான் மாறுறதா, அந்த அன்புக்காக அவங்க என்ன வேணாலும் அவங்கள வந்து உருமாற்றி கொள்கிறவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பம்னாலே கலசம், அந்த வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு மதிப்பு, ஒரு அன்பு கொடுத்துட்டாங்கனாலே போதும். மெயினா எதிர்பார்க்குறது அன்பு. இதுல இருக்கக்கூடிய சதயம் வந்து அவ்வளோ ஒரு பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி நிறைய இருக்கும் அவங்களுக்கு. சரியான பாதையில போகும்போது அது அறியாம வேற ஏதாவது லௌகீகமா ஒரு மாய வலை அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பர்பஸே அவங்களுக்கு தெரியாம போயிடும். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்கள். இன்னும் சகோதரிகளை கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு சிலர் வெளியில வேலைக்கு போவாங்க. சகோதரர்களை விட சகோதரிகள் தான் ரொம்ப கஷ்டம். என்ன பண்ண சொல்றீங்க, நிறைய வந்து உறவுகள் பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ, நிறைய ஹெல்த் இஷ்யூ எங்கே வந்துடும், அன்பை கொடுத்துட்டு அந்த இடத்துல அன்பு நம்மளுக்கு திருப்பி கிடைக்காத போது. ஏன்னா 7.5 சனியில தான் நம்ம யார் மேலே ரொம்ப அன்பு வைக்கிறோமோ அவங்களாலேயே நம்ம வந்து மன வலி வேதனை கஷ்டப்படுவோம். அதனால கும்பத்திற்கு இந்த காலகட்டம் வந்து லக்னத்துல ராசியில ராகு இருந்தாலும், 7ல் கேது இருந்தாலும், 2ல் சனி இருந்து குடும்பத்து வாழ்க்கையில நிறைய மன கஷ்டம் இன்னல்களை தந்து கொண்டு இருந்தாலுமே, எதிராளி என்னை கெட்டவங்க நினைச்சு எதிர்ப்பை தந்தாலுமே, ராகு செயல்பட விடாம வந்து நம்மளுக்கு குழப்பமான சூழலை கொடுத்தாலுமே மற்ற கிரகங்கள் வந்து ரொம்ப அழகா அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். 3ல் செவ்வாயும், 4ல் வந்து சூரியன் புதனும், நம்மளுக்கு 5ல் குரு சுக்கிரனும் அமர்ந்து நல்ல பொருளாதாரம், நல்ல வந்து ஒரு சுப நிகழ்வுகள்லாம் உங்களுக்காக நடக்குது. ஏன்னா 7.5 சனியில் தான் கல்யாணம், குழந்தை பேர் இதெல்லாம் நடக்க முயற்சிகளை தாராளமாக பண்ணுங்க. நல்ல நெருங்கிய உறவினர் மூலம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்திருக்குது. அவர்கள் தோள் கொடுப்பான் தோழன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தம்பியுடையான் படைக்கஞ்சான் எல்லா பழமொழியும் இப்போ வந்து நிற்பாங்க. சகோதரனா இருந்தாலும், ஒரு நல்லா நம்மளுக்கு ஒரு நெருங்கிய உறவா இருந்தாலும், இல்லை அக்கம் பக்கத்தில் இருந்தால் கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். இவ்வளோ நல்லவங்களா, கும்பத்தை கிட்ட போனாதான் புரிஞ்சுக்க முடியும். வெளியே இருந்து பார்க்கறதுக்கு அவங்கன்னா பெரிய ரஃப் அண்ட் டஃப்பாக தெரியும், ஒரு ஹார்டா. ஆனால் இல்லை, அவங்க கிட்ட போயிட்டீங்கன்னா பாவம் ரொம்ப மென்மையான மனம் கொண்டவர்கள். இருக்கிறதுலே நம்மளுக்கு காதலுக்கான கிரகத்தை புதன் சொல்லுவோம். சனி தான் ரொம்ப வந்து பசுமையா இருக்கும். சனி இருக்குது 5. ஆமா, சின்ன வயசுல இருந்து பசுமை மாறாத காதல், சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் லவ்ல மறந்துடும் இல்லையா. சனி மாதிரி ஒரு இரக்க குணம் கொண்டவரும் கிடையாது, சனி மாதிரி கொடுங்கோல இதுவும் கிடையாது. அவர் சாஃப்ட் காரனுக்கு வந்தா அவரை மாதிரி கிடையாது, கொடுங்கோலா வந்தா அவரை மாதிரி கிடையாது. அப்ப எந்த வகையில நம்ம எடுத்துக்கிறோம்? அப்ப ஆத்மார்த்தமான ஒரு அன்பை, ஒரு உண்மையான அன்புலாம் சனி தான் அந்த அளவுக்கு வைக்கிறது. மற்ற அன்பெல்லாம் வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இது போனாலும், அந்த மாதிரி கும்ப லக்னம் ராசி தான். லவ் மேரேஜ் பண்ணீங்கன்னா அவங்க தான். அவங்க லவ் மேரேஜ் பண்ணல அப்படின்னா அந்த ராசி லக்னம் கொஞ்சம் கரெக்டாக நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா அவருடைய 7ஆம் பாவமே ஒரிஜினல் 5ஆம் பாவமாக வரும். அப்போ இந்த காலகட்ட கும்பத்திற்கு மற்ற கிரகங்கள் அழகாக இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணிக்கொள்ளலாம். தொழில், நல்ல உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருந்தால் தீர்த்து கொள்வது, திருமண பேச்சுவார்த்தை நம்ம செய்வது. ஒரு 30 வயசுக்குலாம் கடந்துருச்சு, 90s கிட்டு எங்களுக்கு வந்து கல்யாணமே நடக்கலன்றவங்களாம் நல்ல இறை வழிபாடு வைத்து கொள்ளுங்க. நல்ல வெள்ளிக்கிழமையில வந்து மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பூ வாங்கிட்டு போய் கொடுத்து நீங்கள் அந்த வந்து அந்த அம்மாவை மனசார வழிபடும் பொழுது, இந்த மொச்சை சுண்டலை கொடுத்து வழிபடும் பொழுது உங்களுக்கான திருமண தடை நீங்கும். தீபம் ஏற்ற நெய் வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க, அவ்வளோதான். அதே போல் நெய்யாலான இனிப்பு வந்து நம்ம கொடுக்கலாம். எல்லாருக்குமே வந்து விநியோகிக்கலாம். நெய்வேத்தியமாக பிரசாதமாக கொடுக்கும் பொழுது நம்ம திருமண தடை வந்து நீங்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சுக்கிரன் தான் நம்மளுக்கு அதை கொடுக்கணும். சுக்கிரன் சிறப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு லவ்வுமே செட் ஆகும், நம்மளுக்கு திருமண வாழ்க்கை நம்ம சுகபோகமாக வாழலாம். அப்போ கும்பம் வந்து இந்த மாதம் வந்து நல்ல அருமையாக இருக்குது, நல்லாவே இருக்கு. இந்த மாதத்தை முழுமையா பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் மகா கணபதியே நமக. இதை வந்து 21 முறை சொல்லக்கூடிய கும்பம் எப்பொழுதும் கோபுர கலசமாக உங்க வாழ்வு ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு சொல்லலாம். கும்ப ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றிம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. கும்பராசி அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயத்த அள்ளி கொட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. இந்த சுக்கிர பயிற்சி நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். தேங்க்யூ.